ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உனக்கு வந்து கிங் எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். என்னென்னா நாளைக்கு வந்து கலர் ஆஃப் ஆர்ட் வந்துடும். ஸோ இன்றைக்கி கமெண்ட்டில் யாரும் கலர் ஆஃப் ஆர்ட் வேணும்னு கேட்க வேண்டாம். ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல நாளைக்கு வந்துடும்னு சொல்லி கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போண்ணா. ஸோ இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணணுன்னே தெரிஞ்சிருக்காது. இப்படியே உடஞ்சி போய் உட்காண்ட்ருப்பான். ரொம்ப நேரம் அழுதுட்ருப்பான். ஷுக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஷுக்கா அவ்வளோ கோவமாக வந்திருப்பாரு. சயம் எல்லா துரோகமும் நீ தான் பண்ணியிருக்கியாடா. சை எப்பட்றா நாட்டோட அரசருக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ண முடியும்? நீ இதுக்கு மேலே நீ உயிரோடு இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீ உயிரோடு இருக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷுக்கா அவனோட வாழை எடுக்கிறான். கரெக்டாக ஜங்குக்கு வந்து கை பிடிச்சிட்டு என்னண்ணா ஜோயா இங்கே பாரு, இந்த அரசு தான் முக்கியம், இந்த அரசாங்கம் தான் முக்கியம். கிங்காக இருக்கடா, கிங். இந்த பதவி அது மாறக்கூடாது, அது எப்பவும் அழியவும் கூடாது. அது உன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு யார் என்ன பண்ணாலும் நான் தான் சொல்லியிருக்கேன்ல. இல்லை இல்லை எனக்கு அதை தாண்டி எனக்கு என் ஜோயாண்ணா நான் எதுவும் பண்ணுறாத அவனை. ஜோயா எங்கே இருக்கானா அவனுக்கு மட்டும்தான் தெரியும். செம்மின் எங்க ஃபோனையும் நான் கொள்ளாமல் விட மாட்டேன். நான் சொன்னால் கேளுண்ணா, நான் கெஞ்சி கேட்குறேண்ணா. என்னடா என்ன பேசுகிற நீ? நாட்டோட அரசன் மாதிரியா பேசுகிற? கிங்கடா நீ, கிங். நீ கட்டில் போடணும், இவங்கெல்லாம் உன் கால் கீழே இருக்கணும், நீ பயப்படணும். அண்ணா என்ன பேசுகிற நீ? என்ன பேசுகிறடா? எதுவுமே வேணாம், நீ ஜோயா மட்டும் இருந்தால் போதும். சங்கோக் ஜோயா அப்போதான் இந்த லெவலுக்கு உன்னை கூட்டு வந்து வச்சுருக்கா. இல்லைண்ணா வேறு பொண்ணுங்களே இல்லையா? இந்த படத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்குது? இல்லைண்ணா பாரு, இது ஒன்றும் இல்லை, கிங்னு நாட்டோட கிங். நான் உனக்கு உத்தரவு கொடுக்குறேன், என் மேலே கை வைக்காத, கையேடு. பாரு ஜங்குக், நீ என்ன சொன்னாலும் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துக்கு நீ வரணும்னா நான் இல்லாமல் நீ வந்திருக்க மாட்டடா. அத்தனை மினிஸ்டர்ஸ் அவங்களாம் எப்படி நீ தான் வேணும்னு கையெழுத்து போட்டாங்க? எப்படி அவங்க முத்திரையை கொடுத்தாங்க? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் நினச்சா நீ கிங்காக இருக்கலாம், நான் நினைக்கலண்ணா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் இருக்கணும். அதனால் இதை என்னால் கேட்க முடியாது ஜங்கோக் அப்படி சொல்லிட்டு ஷுகா அகெயின் வாழை தூக்கி வெட்டலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இப்போ கரெக்டாக ஷுகா அண்ணா ஜாயா அண்ணா ஜாய் பாக்ரியா தெரியறாளா? ஆமாடா, இங்கே நிற்கிறா. யார் மேலே கை வைக்கிறேன்னா? யார் மேலே உனக்கு துணிச்சல் இருக்கு கை வைக்க? ஜாய்மா இல்லை, கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை. அவர் மேலே கை பாடக்கூடாது, சத்தியம். ஏன் மேலே? ஜாய் அவன் உன் அண்ணாக்கு துரோகம் பண்ணியிருக்கான். அவனுக்காக செத்த பேருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிற்பியா? நீ சொன்னாலும் நான் சொன்னாலும் கேட்க மாட்டியா? அண்ணா என்ன நல்லது பண்ணுச்சா? அண்ணா மாறுறான், நீ அவனை மாற விடு. அண்ணா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்வல்லண்ணா. நான் சொன்னது தான். நீயும் அண்ணா கூட சேர்ந்து மாறுற வேலையை மட்டும் பாருண்ணா. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். இதுக்கப்புறம் முன்னாடி நான் வரவே மாட்டேண்ணா. ஜாய் எங்க? ஜாய் ஆமா, கடைசி அண்ணன்கிட்ட ஏதாச்சும் பேசிட்டு போ. இப்படி கோவமாக போனா சரி, கோவமாக போகல. அண்ணா அவர் மேலே கைப்படக்கூடாது. நல்லா தானே நான் இருந்தேன், ஏன் இப்படி ஆன? பாரு, சோயா பெரிய ஆபத்தில் இருக்கா, சீக்கிரமாக போகணும். இப்படி தாமதமாகிட்டே இருக்காதீங்க, அது நல்லதில்லை. புரிஞ்சுக்கோ. கத்த வைக்காத ஜங்குக்கானா. உனக்கு புரியுதா இல்லையா? அங்கே சோயா பிரச்சனையில் இருக்கானா? என்ன சோயா?
ஜாய் பேசுகிறா. தயா ஜாய் பேசுகிறா, எனக்கு கேட்குது. ஜாய் பேசுகிறா. எங்கே இருக்கா ஜாய்? எங்கே இருக்கா? சுகாண்ணா கேட்டிங்களா? சீக்கிரம் போகணும். ஜோயா காப்பாற்றணும். ஜோயோட குரல் கேட்டுச்சு. எங்கே இருக்கான்னு தெரில, குரல் கேட்டுச்சு. சீக்கிரம் கிளம்புங்க. இப்போ சுகா அப்படியே உட்காந்துடுறான். ஏன்னா அவனுக்கு ஜாய்னா அவ்வளோ பிடிக்கும். ஜாய் இவ்வளோ சொல்லிட்ட பிறகு மீற முடியல. அப்படியே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். கரெக்டாக தயம் சுகா பக்கத்தில் போயிட்டு, அண்ணா என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த வீரம், இந்த சண்டை, இந்த வாழ்வத்தை எல்லாமே சொல்லி கொடுத்தது நீங்கள் தான். உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்தால் எப்படி வீரமாக இருக்கணும், எப்படி எதிரியை அட்டாக் பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி தந்திரமாக இருக்கணும், எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்தது. அப்புறம் சங்கோக்கையில் அவனுக்கு விசுவாசமாக தளபதியாக இருக்க சொன்னது எல்லாமே. அதுக்கு தகுதியாக நான் எதுவுமே பண்ணல. உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக நான் இரையாகணும். அதனால் என்னை வெட்டிடுங்க. ஜாய் அப்படி தான் சொல்லுவா. சொல்கிறத கேட்காதீங்க. என்னால் தான் செத்தா. என்ன காப்பாற்றணுன்னு. இப்போ ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே தயாங்க தூக்குறான். டே உன்னால தானா ஏண்டா? நான் எவ்வளோ விரும்புனா தெரியுமா? அப்படியே கொண்டுட்டல. என்னடா ஜென்மோ நீலாம். நான் அப்படியே நான் வேண்டாம். நானும் சுயநலமாக இருக்கேன் உன்ன மாதிரி. சோயாக்காக நான் உன்னால உயிரோடவே விட மாட்டேன்டா. கையில் தான் உனக்கெல்லாம் சாவு. கண்டிப்பாக அவனை கொல்லுவேன். கையால் தான் கொல்லுவேன். என்ன ஜாய் வந்து சொன்னோனையும் சுகா மாதிரி வாய மூடிடுவேனா? அவள் சொன்னா சொல்லிட்டு போ மயிறு. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. போ கூட போ. போ சாகு. நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன். சோயா வேணும், அதுக்காக விட்டு வைக்கிறேன். அதுக்காக மட்டும். சரி, இந்த மாதிரி ஒரு ஆம்பளையை பார்த்ததே இல்லை. நீலாம் ஃபஸ்ட்டு ஆம்பளையே இல்லைடா. என்ன வேணாலும் சொல்லுங்க கிங். எனக்கு அவை இப்படி பண்ணுவான்னு தெரியாது. உங்களால் தான். ஏன் நீங்கள் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல? எதுக்கு அவளை பயன்படுத்துனீங்க? அதனால்தான் பயத்தில் விஷத்தை குடிச்சிட்டா. நான் காரணம்னா அதுக்கு நீங்களும் தான் கிங் காரணம். அப்படியே ஜங்கு தலையை பிடிச்சிட்டு உட்காடுறான். தயம் என் அண்ணாவே அப்படி சொல்கிறீங்க? ஓ பாவம் இல்லை. அப்போது நான் பாவம் இல்லையாடி? நான் பாவம் இல்லையா? நீங்களும் பாவம்தான். ஆனால் சரி, சோயாவை பார்க்கணும். சீக்கிரம் கிளம்புங்க. சங்கோக் சோயாவை காப்பாற்றணும். ஜாய் சொல்லிட்டே இருக்கலாம். கிளம்பலாம். வந்து பார்த்துக்கிறேன்டா உன்னை அப்படி சொல்லிட்டு ஜங்கோக் சுகா எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ ஜங்கோக்கும் எங்கே இருக்காளாம்? எங்கே ஏதாவது சொன்னாலா? இல்லைடா, எதுவுமே சொல்லலை. அப்படியே போகணும் மட்டும் சொல்கிறா. தெரியல ஜாய் எங்கே போகணும், எப்படி போகணும். எனக்கு அது பேர் சொல்ல தெரில. நீங்கள் போங்க, வழி சொல்கிறேன். ஓ, பேர் சொல்ல தெரியலையாண்டா, வழி சொல்கிறாளாம். ஓ, அதுக்கு தான் இல்லை நான். சரி போட்டோம் அப்படி சொல்லிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக போயிருப்பாங்க. கொஞ்சம் கூட அது என்ன ஏதுன்னு ஜாய்க்கு தெரிஞ்சிருக்காது. ஜாயுமே எதுவும் சொல்லியிருக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு போகிறதுக்கு வழி தெரியும், எந்த இடம்லாம் தெரியாது, பேர்லாம். டே நீதானா? நான் கொன்றுன மாதிரி இருக்கு. கண்டிப்பாக உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். என் கையில் தான் சாவு உனக்கு. தயம் நோட் பண்ணிக்கோ, நான் தான் உன்னை கொல்லுவேன். என் கையால் கொள்கிறேன். அப்புறம் என் தங்கச்சி கூட சந்தோஷமா இரு. இல்லை, எனக்கு வழி மறந்துச்சு. அண்ணாக்கிட்ட சொல்லுங்கள். ஜாய் உன் கோவத்தில் பேசுகிறான். லூஸ் மாதிரி நீயும் பண்ணிட்டுருக்காத. அமைதியாரடி. இல்லை எனக்கு வழி தெரியல. ஜாய் அல்லோ யோசி, உனக்கு தெரியும் என்ன அவன் என்னை கொண்டுருவான் வாய்ப்புறியா? வழி தெரில. என்னடா என்ன மனைவிட்டே இருக்க? என்ன சொல்கிறா அவ? வழி தெரிலன்னு சொல்கிறாடா. ஓ, கொன்றுவானோ புத்திக்கிட்டு வருதோ? ஆமாடி, கொல்லுவேன் இவனை. கொல்லாமலாம் விட மாட்டேன். உன்னை கொல்லணும்.
இல்லை இல்லைண்ணா சுகாண்ணா, அது ஏண்டா? ம் அவள் தான் வழி சொல்லணும். அவளுக்கு உசுரே தயாங் தான். ம் நீ அட்டைக்கு வாசி. அவனை எப்படி போட்டு தள்ளணும்னு தெரியும். நானே போட்டு தள்ளுறேன். ம் இல்லை தயம், உன் கூட வர்றது ரெண்டுமே சரியில்லை. எனக்கு வழி தெரியாது. ஓ ஜாய், பாரு, நீ தானே சொன்ன? நீ தானே சொன்ன? சரி சரி ஜாய், தயாங்க எதுவும் பண்ணல. நானும் சுகானாவும். நீ எங்கே இருக்கான்னு சொல்லு. இல்லை, 2 பேரும் சத்தியம் பண்ண சொல்லுங்கள் தயம், அப்போ தான் காட்டுவேன். ஜாய் பத்திட்டு இருக்காத ஜாய். என்ன வேண்டாம் அவளுக்கு பிரச்சனை? 2 பேரும் சத்தியம் பண்ணுவீங்களா? அப்போ தான். ஓ ஜாய், உனக்காக தான் சொன்னேன். உனக்கு இவனை அவ்வளோ பிடிச்சிருக்குண்ணா வாங்கினாமா. நான் கொல்லலை. அதே மாதிரி உனக்கு ஆசை தானே. நான் நல்லா ஆட்சி பண்ணல, அவன் நல்லா மக்களை பார்த்துப்பான். நீ ஆசைப்பட்ட மாதிரி ஜாய், அவனே கிங்காக இருக்கட்டும், நான் கிங்காக இல்லை. அவனை கொல்லவும் மாட்டோம், அவனே கிங்காக இருக்கட்டும். சங்குக், இல்லைண்ணா வேண்டா. எனக்கு நான் நிம்மதியாக ஜோயா கூட இருந்தால் போதும். வேறு எதுவுமே தேவையில்ல. எதுவுமே அவ்வளோ கோவம் வருது எனக்கு ஜாய் மேலே. ஆனால் எப்படி காட்ட முடியும்? எதிரில் இருந்திருந்தா நல்லா சப்பு சப்புன்னு நாள் வச்சுருப்பேன். எட்டி நல்லா உதச்சிருப்பேன். செத்து போயிட்டாலே எப்படி அடிக்கிறது? அடிக்க முடியாது. செத்தாலும் தயாங்னு. அவளுக்கு என்ன, என் மேலே நிறைய வருத்தம். நான் ஒழுங்காக ஆட்சி பண்ணல, மக்களை பாதுகாத்துக்கல, அப்படி இப்படின்னு. தயாங் நல்லா பண்ணுவான், தயாங் மக்களை காப்பாற்றுவான்னு அவளுக்கு நல்லா தெரியும். சரி, தயாங்க இருந்துட்டு போட்டோம், நான் எதுவும் தலையிடல. என்னடா போய் மூடு, மனசார தான் சொல்கிறேன், நீ இருந்துட்டு போ. சை போ, டைம் ஆகிடுச்சு பார், கிளம்பலாம். ஸோ இவங்களாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. தயம், என்ன ஜாய், நீங்கள் உங்களுக்கு ஓகேவா? எதுக்கு கிங்காக இருக்க? எப்பவுமே ஜங்குக் தான். அதான் எனக்கும் ஆசை, அதுதான் கேட்டேன். நீ கவலைப்படாத, நான் உனக்கு சத்தியம் பண்ண மாதிரி தான். உங்கள் அண்ணனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி தயம். ஒன்றும் இல்லடி, எல்லாம் பார்த்துக்கலாம். இன்னும் எவ்வளோ நேரம் போகணும்? இன்னும் ரொம்ப தூரம் போகணுமே. ஷோ, ரொம்ப தூரம்னா எப்படி? நீட்டாக போயினே இருக்கணும். சரி, நீட்டாக போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. டே, நான் எவ்வளோ நேரம்டா? அவளுக்கு சொல்ல தரலடா, நீட்டாக போயினே இருக்கணுன்றா. ஜங்குக், நல்லா யோசிச்சு தான் பேசுகிறியா? இந்த நாட்டோட அரசன் நீ தான்டா, கிங்குண்ணா நீ தான். உனக்கு துரோகம் பண்ணனா நினைக்காதடா. அப்படிலாம் கிடையாது. நான் கிங்காக இருக்கலாம் தகுதி கிடையாது, நீ தான் இருக்கணும். இல்லை தயம், என் மனசார சொல்கிறேன், நீ இருக்கணும். என் ஜோயா காப்பாற்றிட்ட பிறகு நான் மக்களோட மக்களாக நார்மலான வாழ்க்கை வாழ போகிறேன். நான் அவள் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பதவியும் இந்த பண ஆசையும் என்னை எதுவும் மாற்றுதுடா. அது வேணான்னு தோணுது, அதனால தான். ஆனால் நீ அப்படி கிடையாதுடா, நீ ரொம்ப நல்லவன். நீயே அதை பாரு, நீ பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஜாய் அவங்க கூட இருந்து எல்லாமே பண்ணுவா. சங்குக், நீ தான் சரியா இந்த நாட்டோட அரசன், அடுத்த அரசன். சுகா அண்ணாவும் இதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. எனர்ஜி இல்லைடா கொஞ்சம் கூட. அவ்வளோ டயர்டாக இருக்குது. அவளுக்கு எதுவும் ஆகிடாதுல்ல, நல்லா இருக்கலடா. சோயா தான் சொன்னாலா? டேய், சோயாக ஒன்றும் ஆக மாட்டேன்டா. சோயா நல்லா இருக்கா. ஜாய் அப்படி ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பா. அதனால் அதை நினச்சி வருத்தப்படாத. சோயா நல்லா தான் இருக்கா. ஸோ அப்படியே பேசிட்டே போயிருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த சைடு கிடையாது, இந்த சைடில் ஒரு லாஸ்ட்டில் ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் தான் கட்டி வச்சுருக்காங்க. வாங்க வாங்க சீக்கிரம் போகலாம். அந்த வீட்லையா? ஜங்குக், அந்த வீடு தான். என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க? நல்ல வேலை, நிறைய வீரர்களை கொண்டு வந்தோம், அதனால தான்.
கொண்டு வந்தனால தான் இதெல்லாம் சமாளிக்க முடியும். அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய வாரே நடக்குது, ஒரு குட்டி வார் மாதிரி. எல்லோரும் போட்டு அப்படி மாஞ்சு அடிச்சுக்கிறாங்க. கரெக்டாக ஜோயா இருக்கிற ரூம் வரையும் போயிருப்பாங்க. ஜங்குக் ஜோயாவை பார்த்துருப்பான். பார்த்தோன்னே அவ்வளோ வீக்காக இருப்பான். யார் எதிரில் வராங்க எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஜோயாம்மா அப்போ எதிரில் ஒருத்தன் ஜங்குக்கு அட்டாக் பண்ணான்னு வந்திருப்பான். ஸோ ஜங்குக்கு அதை கவனிச்சிக்க மாட்டான். தாங்க இங்கே எது கவனிச்சிருப்பான். டக்குன்னு வந்து தாங்க அதை வாங்கியிருப்பான் அந்த குத்தை. ஜங்குக் டே 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 தயாங் டே அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக ஜங்குக்கு இங்கே தான் இருந்திருக்கும். அப்படி இப்படின்னு பார்த்து சுகா எல்லாரையும் கொண்டிருப்பாரு. கொண்டு இப்போ தயாங்க பார்க்குறாரு. டேய் என்னாச்சு? சீக்கிரம் இந்த குதிரை எடுத்துகிட்டு மருத்துவக்கிட்ட கூப்பிட்டு போங்க சீக்கிரம் அப்படி சொல்லிட்டு அமுச்சு விடுறாரு. இங்கே ஜோயா அப்படி படுக்க தான் இருக்கா. கையெல்லாம் கட்டியிருக்கு. ஜங்குக்கு இங்கே தயாங் ஜோயா அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. ஜோயா கிட்ட டக்குன்னு ஓடி போயிட்டு கட்டெல்லாம் அவுத்துட்டு, ஏம்மா ஜோயா ஜோயா இங்கே பாருடி, ஜோயா ஜோயா இங்கே பாருடி, ஜோயா கண்ணை திறந்து பாருடி, தண்ணி இங்கே, ஜோயா ஜோயா அம்மா ஜங்குக் மாமா வந்துட்டீங்களா? எங்கே போகலம்மா, மன்னிச்சிடு எங்கே போகல வா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் தூக்கிட்டு போயிருப்பான். தூக்கிட்டு போயிட்டு அவனோட வண்டியில் உட்கார வச்சுட்டு அப்படியே போயிருக்கோம் அரண்மனை வரையும். ஸோ இங்கே கொஞ்சம் முன்னாடியே தயாங்க அரண்மனை வரையும் கூப்பிட்டு போயிட்டு தயாங்க்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ ஜோயா படுக்க வச்சுட்டு ஜோயாவுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக் தயாங் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு வரான். தளபதிக்கெல்லாம் பார்த்துட்டிங்களா? இன்னும் என்ன பண்ணணும்? எப்படி இருக்காரு? நீங்கள் உள்ளே போய் பாருங்க கிங். தயம் ஜங்குக் என்னடா அழகிறியா? இல்லை இதுக்கு வந்து இந்த கொள்ளணுன்னு தானே இந்த படையெல்லாம், இந்த புரட்சி படையெல்லாம் எனக்கு கொள்ளணுன்னுக்காக தானே? முட்டாள் யாடா சொன்னா உன்னை கொள்றதுக்காக இந்த படைன்னு? நீ மாறணும். இது கிடையாதுடா. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த நமக்கு இது கிடையாது. மாறணும். அதுக்காக தான் இது ஆரம்பிச்சது. டேய் ட்ரீட்மெண்ட்லாம் வேணான்னு சொன்னியாமே, என்ன இதுக்கு என்னை காப்பாற்றினேன்? ட்ரீட்மெண்ட் வேறு வேணான்னு சொல்கிறிய? சாவடிச்சிடும் ஒன்று. என்ன தளபதின்னு மரியாதைலாம் கொடுப்பேன்னு நினச்சியா? நான் கிங்காலாம் வரல, ஃப்ரெண்டுடா, அவ்வளோதான். சாவடிச்சிருவேன். ட்ரீட்மெண்ட்லாம் ஒத்துவோ. எல்லாமே பாரு, அதெல்லாம் நீ தான் என்ன கிங்காக இருக்கணும் இந்த நாட்டுக்கு. இப்படிலாம் நாட்டு மக்களை தவி விட்டு போயிடுவியா வைத்தியக்கார நாயே? அதெல்லாம் போகக்கூடாது. இல்லைடா பயப்படுறியா? இல்லைடா இந்த நாட்டுக்கு எப்பவுமே நான் கரெக்டாக இருக்க மாட்டேன். இந்த துரோகியெல்லாம் பாதரா. அப்படி கிடையாது. இல்லைடா சி நான் பார்க்கணும். நீ நல்லவன்டா. நீ துரோகிலாம் இல்லைடா, நல்லவன்டா. இது எனக்கு பதில் சாகணும்லாம் இந்தளவுக்கு? ஜாய்க்காக என்ன? ஜாய் சத்தியம் வாங்கினது சாகிறதுக்கு முன்னாடி என் நினைக்க எதுவும் விடக்கூடாதுன்னு காப்பாற்றிட்டல. ஏன் காதலிடாவ தயம் காதல்னா என்னென்னு புரிய வச்ச என் காதலிடாவ அவள் சொன்னி எப்படி? உனக்காகலாம் இல்லை, அவளுக்காக மட்டும். டேய் இல்லைடா, நான் ஒன்று பண்ணி இங்கே பாரு, எங்கெல்லாம் நான் கிடையாது. என்ஜாய் எனக்காக இருப்பா. டேய் இந்த ஷின்ஜியை வேணாண்டா, அவளை பற்றி பேசவே வேணாம். என் காதல் இருக்கல,
ஜாய் கூட போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணாம். நான் இந்த நாட்டுக்கு கிங்காக இருக்க விரும்பலை. கிங்குண்ணா அது எங்கன்னா ஜங்குக்கு மட்டும்தான் அவன் சொல்லுவா. நானும் சொல்கிறேன், கிங்குண்ணா என் ஃப்ரெண்டு ஜங்குக்கு மட்டும்தான். நான் நட்பே கிடையாது. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுறா, இந்த நாட்டில் இருக்க எல்லாரும் சமம். அப்பா எப்படி இந்த நாட்டை வழி நடத்தினாலும் அது மாதிரி தான் நீயும். என்னடா என்ன விளையாடுறியா? முடியாது. உடம்புக்கு சாவ போகிறேன்டா. சத்தியம் பண்ணு. இரு, நான் மறுத்து வச்சு கூப்பிட்றேன். இரு நாய் செய் பண்ணி தொலைடா, வலிக்குது. என்ன பண்ணிட்டேன். எல்லோரும் எல்லோரும் நல்லா பார்த்துப்பேன். பாரு, என்னால் முடியாது. டே அவ்வளோலாம் சீன் வேணாம். ஜாய்டா அவளை நான் போகணும். பாரு வரவே இல்லை. எனக்கு வெயிட் பண்ணுறா போல. சுத்தமாக பார்க்கலவ. ஜாய் வரவே மாட்றா. வெயிட் பண்ணுறா போல. நீ ஏதாச்சும் காலம் ஜங்குக் பார்த்துக்கோடா. தயம் டே விளையாடாத. நாய் விளையாடாதடா. இங்கே பாரு, சீக்கிரம் உள்ள வந்து பாருங்க. அப்போ வந்து பார்த்துட்டு தயாங்க அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஜங்குக்கு அவ்வளோதான், அப்படியே உட்காந்துட்ருக்கான். இங்கே சோயா கண்ணு முழிச்சிட்டாங்க. ராணி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க கிங். குழந்தையும் நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஏன்னா தளபதி, இந்த நாட்டோட தளபதி எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். அப்படியே வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் அழுதுட்ருக்காங்க. சுகாலாம் ரொம்ப அழுதுருப்பார். ஏன்னா சுகா சின்ன வயசுலேருந்தே தயாங்க அப்படி வளர்த்துருப்பாரு. பார்த்து போயிட்டல. என்ன நீ சின்ன வயசுலேருந்தே நீயும் ஜாயம் தானடா. போயிட்ட ஜாயம் போயிட்டா. டே ஜங்குக், நான் தானே காரணம். இந்த சுகா யங் தானே காரணம். நான் மட்டும் இல்லைண்ணா, முடியல. அண்ணா அது மாதிரி இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு உறவு நீ தான். பண்ணாதண்ணா, அப்படி பேசாத. டே தயங்கடா அண்ணா, தயங்கண்ணா. டே ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. இங்கே பார். இல்லைண்ணா எனக்காக உயிரை கொடுத்தவனா என் தளபதி. எனக்காக மட்டும்தானா வாழ்ந்தவன். அவனை போய் நானே கொண்டுட்டேனேண்ணா. பாருடா, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. ஸோ ஜிமினும் வந்து ரொம்ப அழுதுருப்பான். டேய் தயங்கடா. ஜிமினா அவ்வளோ கொன்னியாடா? கொன்னியா? கொள்ளையா அண்ணு நீ? இல்லைடா, தயம் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான்டா. என்னால் அது மீற முடியலடா. ஜோயா கூட்டு வரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து இவளை கொல்ல வேணாம், இவளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டான்டா. அவள் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏண்டா, ஏன் தங்கச்சியோட காதலிக்கிறான் அவளை? இல்லைடா, அவளை பொறுப்பாக கூட மதிக்கலடா. அதனால்தான். சோயா அப்படி இருக்கா? கண்ணு முடிச்சிட்டாடா. நடக்க வேண்டியதெல்லாம் பாருங்கள். ராஜ மரியாதையோட எங்கள் அப்பா பக்கத்தில், ஜாய் பக்கத்தில் அடக்கம் பண்ணணும். அப்போது எல்லாருமே அந்த அரண்மனையே ரொம்ப சுகத்தில் இருக்குது. அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப சுகத்தில் இருக்காங்க. காரணம் தயம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடித்த தளபதி. ஸோ இராணுவம் இதில் இருக்கவங்க எல்லாருமே அவ்வளோ அழுதுருப்பாங்க. ஸோ எல்லாமே நடக்குது. இப்போ வரைக்கும்
ஜங்குக்கு வந்து ஜோயா பார்த்துருக்க மாட்டான். ஜோயாவும் அதில் வந்து கலந்துப்பா. ஸோ ஜோயா ரொம்ப அழுதுட்ருப்பா. ஏன்னா ஜோயாவுக்கு தேங்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா மாதிரி எப்பயுமே தங்கச்சி தங்கச்சின்னு சொல்கிற ஆள் கொஞ்சம் அவ்வளோ அழுதுட்ருக்கா. எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே பண்ணிட்டானுங்க, வச்சு செஞ்சிட்டானுங்க, அவ்வளோதான். அப்படியே இருக்குது. எல்லாமே நடந்துருது. ஸோ இப்போ ஜங்கு அப்படியே அரண்மனையில் உட்காண்ட்ருக்கான். இப்போ சோயா தான் உள்ளே வரா. ஆமாம், எங்கே போனடி, வா அழுவணும் வா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். ஓகேடா, இந்த எபிசோட் நான் முடிச்சிடறேன். மீ ஸ்டே சேஃப் சொல்லிட்டு பாய்.